வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 12/10/2025 அன்றைக்கி நடைபெற்ற பிஜிடிஆர்பிக்கான தமிழோடைய ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்தோன்னா தமிழ் பாடப்புத்தகத்திலேருந்து மொத்தம் 110 வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது யூனிட் 1லேருந்து 7 வினாக்களும், யூனிட் 2லேருந்து 18 வினாக்கள், யூனிட் 3லேருந்து 10 வினாக்கள், யூனிட் 4லேருந்து 11 வினாக்கள், யூனிட் 5லேருந்து 10 வினாக்கள், யூனிட் 6லேருந்து 13 வினாக்கள், யூனிட் 7லேருந்து 13 வினாக்கள், யூனிட் 8லேருந்து 14 வினாக்கள், யூனிட் 9லேருந்து 6 வினாக்கள், யூனிட் 10லேருந்து 8 வினாக்கள். ஆக மொத்தம் தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் மொத்தம் 110 வினாக்கள். இந்த 110 வினாக்களில் நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி வழங்கிய மெட்டீரியல்லிருந்து 97 வினாக்கள் நேரடியாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அதிலிருந்து ஒவ்வொரு வினாக்களுக்கான விடை என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் அது எந்த யூனிட்டில் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய வினா எது அப்படின்னு பார்த்தோம்னா, பொறுத்துக அப்படிங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வினா. சரிங்களா? அதாவது பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தவும். அதாவது பொறுத்துக அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பட்டியல் 1 அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா தொகுப்பாசிரியர்கள், அதாவது இது யூனிட் 9ல் இருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம்னா நாட்டுப்புறவியலில் 1 பழமொழி. அந்த பழமொழி அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா அங்கங்கன்னு இருக்கக்கூடிய சில மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய பழமொழிகள், அது எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்காங்க. அப்படி தொகுத்தவருடைய பெயரெல்லாம் பட்டியல் 1ல் கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த பெயரில் அந்த நூலை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பட்டியல் 2ல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்தோம்னா தொகுப்பாசிரியர்கள் அப்படிங்கிறதுல யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா, சாலை இளந்திரையன், கி.வா. ஜெகநாதன், வா. பெருமாள், நா. வி. ஜெயராமன் அப்படிங்கக்கூடியவங்களுடைய பெயர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் என்னென்ன நூல் பெயர் கொடுத்துருக்காங்க? பழமொழிகளில் வேளாண்மை அறிவியல், சமுதாய நோக்கில் பழமொழிகள், தமிழ் பழமொழிகள், பல நோக்கில் பழமொழிகள் அப்படிங்கக்கூடியதை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா சரியான விடை எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏன் அப்படின்னா, இப்போ சாலை இளந்திரையன் அப்படிங்கக்கூடியவர் எழுதின நூல் எதுன்னு பார்த்தோம்னா சமுதாய நோக்கில் பழமொழிகள் அப்படிங்கிறது. அதே போல் கி.வா. ஜெகநாதன் அப்படிங்கக்கூடியவர் எழுதின நூல் எதுன்னு பார்த்தோம்னா தமிழ் பழமொழிகள். அதே போல் வா. பெருமாள் அப்படிங்கக்கூடியவர் எழுதினது பழநோக்கில் பழமொழிகள் அப்படிங்கிறது. அதே போல் நா. வி. ஜெயராமன் அப்படிங்கக்கூடியவர் எழுதின நூல் எதுன்னு பார்த்தோம்னா பழமொழிகளில் வேளாண்மை அறிவியல் அப்படிங்கிறது தான். அதனால் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ தான். இது நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி வழங்கிய மெட்டீரியலில் வந்து பார்த்தோம்னா யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 68 அப்படிங்கக்கூடிய பக்கத்தில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு. அதாவது வந்து பாருங்கள், முக்கியமான பழமொழிகள் தொகுப்பும் ஆய்வும் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இந்த பழமொழி சார்ந்து எந்தெந்த ஆசிரியர்கள் என்னென்ன நூல்களை எந்த ஆண்டில் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் அந்த பக்கத்தில் இருக்குது. அதில் நம்ம இந்த கேள்வி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தொகுப்பாசிரியர் அதனுடைய நூல்கள் பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனுடைய பட்டியல் எல்லாம் இந்த பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து பாருங்கள், வா. பெருமாள் அப்படிங்கக்கூடியவர் எழுதின நூல் பழநோக்கில் பழமொழிகள். அதே மாதிரி பாருங்கள், கி.வா. ஜெகநாதன் அப்படிங்கக்கூடியவர் எழுதின நூல் தமிழ் பழமொழிகள். அடுத்தது நா. வி. ஜெயராமன் அப்படிங்கக்கூடியவர் எழுதின நூல் பழமொழிகளில் வேளாண்மை அறிவியல். சாலை இளந்திரையன் அப்படிங்கக்கூடியவர் எழுதின நூல் சமுதாய நோக்கில் பழமொழிகள் அப்படிங்கிறது இந்த பேஜில் இடம்பெற்று. அடுத்த வினா, நற்றிணையில் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நற்றினையினுடைய கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, பாரதம் பாடிய பெரும் தேவனார் அப்படிங்கக்கூடியவர் தான் எழுதியிருக்காரு. இது நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமின்னு வழங்கி இருக்கக்கூடிய மெட்டீரியலில் யூனிட் 2ல் வந்து பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 2வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. அதாவது நற்றிணை பற்றின குறிப்பு. நற்றிணை அப்படிங்கிறது என்னது? சங்க இலக்கிய நூல்களில் 1. இந்த நூல் வந்து பார்த்தோம்னா ஒரு அகம் சார்ந்த நூல். இதில் 400 பாடல்கள் இருக்குது. அதில் வந்து பாருங்கள், பாரதம் பாடிய பெருந்தேவனார் திருமால் பற்றிய கடவுள் வாழ்த்து நீங்களாக. அதாவது இந்த நற்றிணை அப்படிங்கக்கூடிய நூலுக்கு
கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் யாரு? பாரதம் பாடிய பெருந்தேவனார். அதனுடைய கடவுள் எந்த இறைவனை போற்றி பாடியிருக்காருன்னு பார்த்தோம்னா திருமாலை பற்றி பாடியிருக்கார். இதில் வந்து பார்த்தோம்னா அந்த கடவுள் வாழ்த்து பாடல் இல்லாமல் 400 பாடல்கள் இடம்பெற்று. சரிங்களா? இந்த நூலை 175 பேர் பாடியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 2ல் 2வது பக்கத்தில் இடம்பெற்று. அடுத்த வினா, நாட்டுப்புற விளையாட்டுகளில் சிலம்பாட்டம் மலையாள மொழிகளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரிங்களா? அதாவது சிலம்பாட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் நாட்டுப்புற இலக்கியங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு விளையாட்டு. அது பிற மொழிகளிலும் இருக்கிறது. அது எந்த மொழிகளில் எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு கேள்வி கேட்டிருக்கிறது என்னது? மலையாள மொழியில். மலையாள மொழியில் சிலம்பாட்டத்தை என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நெடுவடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த வினாக்கான விடை இந்த நெடுவடி அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் டி. இது நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி மெட்டீரியல் எங்கே இருக்குன்னா யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 109வது பக்கத்தில், அதாவது சிலம்பாட்டம்னா என்ன அப்படின்னா அதற்கான ஒரு விளக்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பகுதியில் வந்து பாருங்கள், கையில் உள்ள கம்பினை வீசி ஒலி எழுப்பி விளையாடும் விளையாட்டிற்கு சிலம்பாட்டம் என்று பெயர். கம்பு வீசும் திறன், காலடி எடுத்தும் வைக்கும் முறை, வேகமாக வீசும் திறன், இம்மூன்றும் சிலம்பாட்டத்தின் அடிப்படைகளாகும். இது வீரத்தின் அடிப்படையில் எழுந்த விளையாட்டாகும். இச்சிலம்பாட்டத்தினை மராட்டிய மொழியில் லாட்டி என்று கூறுவர், குஜராத்திய மொழியில் டல்லாகடி என்று கூறுவர், வங்க மொழியில் லாடி கீழா என்று கூறுவர், தெலுங்கு மொழியில் கரடி ஆட்டமு என்று கூறுவர், மலையாள மொழியில் நெடுவடி என்று கூறுவர். இப்போ இந்த மலையாள மொழியில் வந்து இந்த சிலம்பாட்டத்தை எவ்வாறு அழைப்பர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்குது. அப்போ அது நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 109வது பக்கத்தில். அடுத்த வினா, தாய் ஆழம் காண முடியாத அன்பு கடல், அக்கடலில் விளைந்த வளம்புரி முத்தே தாலாட்டு என்று கூறியவர் யார் அப்படிங்கிறத நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, டாக்டர் ஆறு அழகன். சரிங்களா? அழகப்பன் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. இது நம்மளுடைய மெட்டீரியல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா யூனிட் 9ல் பேஜ் நம்பர் அந்த பக்கத்தில் இது அமைஞ்சிருக்கு. அதாவது தாலாட்டு அப்படிங்கிறது நாட்டுப்புற இலக்கியங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதாவது ஒரு குழந்தைக்கு தாய் தன்னுடைய எல்லா விதமான உணர்வுகளையுமே தாலாட்டின் மூலமாக வெளிப்படுத்தும். சரிங்களா? இந்த தாலாட்டு வந்து பாருங்கள், ராராட்டு, தாராட்டு, தாளேலோ, ஓராட்டு, ரோராட்டு, ராராட்டு, தொட்டில் பாட்டு, ஓலாட்டு, திருத்தாலாட்டு அப்படின்னு பல பெயர்களில் உலக வழக்கத்திலும் இலக்கிய வழக்கத்திலுமே வழங்கப்பட்டு வருகிறது. அப்போ இதற்கான டெஃபினேஷன் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து பாருங்கள், தாயும் சேயும் என்ற உறவு பிணைப்பிலே பிறந்த இயற்கை கலைதான் தாலாட்டு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? தமிழண்ணல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாய் ஆழம் காண முடியாத அன்பு கடல், அக்கடலில் விளைந்த வளம்புரி முத்தே தாலாட்டு என்று யார் சொல்லியிருக்காங்க? அழகப்பன் அப்படிங்கக்கூடியவர் சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம்லேயும் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதுவும் நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 3ல் இடம்பெற்று. அடுத்த வினா, வாரணம் என்பது, வாரணம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா சரியான விடை எது அப்படின்னா இந்த இடத்துல திரிசொல். சரிங்களா? அதாவது ஒரு சொல் திரிந்து வரக்கூடியது. நம்ம சொல்லே 4 வகையாக சொல்கிறோம், திசைச்சொல், திரிச்சொல், இயற்சொல், வடச்சொல் அப்படிங்கிறது. அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய சொல், அதே சொல் எந்தெந்த திசையில் எந்த மாதிரி ஒலிக்கிறதுங்கிறது திசைச்சொல் சொல்கிறோம், வடமொழியில் எந்த மாதிரி சொல்கிறோம் அப்படிங்கிறோம், அதே திரிந்து வரக்கூடியது நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல வாரணம் அப்படிங்கக்கூடியது என்ன சொல் அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்மளுடைய மெட்டீரியலில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 7. அந்த யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு 2 பகுதியாக வழங்கப்பட்டது. அதில் வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 139வது பக்கத்தில் இது இடம்பெற்று. சரிங்களா? அதாவது வந்து பாருங்கள், திரிசொல் பற்றி ஒரு விளக்கம். அந்த திரிசொல் பற்றி எடுத்து சொல்லக்கூடிய விளக்கத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு பொருள் குறித்த வேறு சொல். சரிங்களா? அதாவது பொருள் ஒன்று தான், அந்த மாதிரி சொல்லக்கூடிய பல சொற்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோமா நம்மளுக்கு கிள்ளை, தத்தை அப்படிங்கிறதெல்லாம் கிளி அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. அது மாதிரி பல சொற்களை வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது பாருங்கள், வெறுப்பு, விலங்கர், விண்டு அப்படிங்கிறதெல்லாம் எதை குறிக்கிறது? மலையை குறிக்கக்கூடிய. அதே போல் மதி, திங்கள் அப்படிங்கக்கூடியது நிலவை குறிக்கக்கூடிய சொல்.
சரிங்களா? இதெல்லாம் என்னது? ஒரு பொருள் குறித்த வேறு சொல். அதே மாதிரி பாருங்க, வேறு பொருள் குறித்த ஒரு சொல். சரிங்களா? அதாவது 2க்கும் வித்தியாசம் உண்டு. ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்களும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை தரக்கூடியதும் இருக்கு. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய அந்த வாரணம் அப்படிங்கக்கூடியது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு பொருள் குறித்த ஒரு சொல். அதாவது வாரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு சொல் என்னென்ன பொருள் தருது அப்படின்னு பாருங்க. வாரணம் என்றால் யானை, சங்கு, பன்றி, மறைப்பு, கவசம், காப்பு, கேடகம் என்று பல பொருளை தருகிறது. சரிங்களா? அப்படி இந்த வாரணம் அப்படிங்கக்கூடியது என்ன சொல்? திரிச்சொல். சரிங்களா? அதே மாதிரி தான் பாருங்க, என்பனார், என்டினோர் போன்றவை வினையின் வகைப்பாட்டில் திரிசொல். சரிங்களா? அப்போ இந்த வாரணம் அப்படிங்கிறது என்ன சொல்? திரிச்சொல். அடுத்த வினா, திருவாசக வியாக்கியானம் என்னும் திருவாசக அனுபூதி உரை யாரால் எழுதப்பட்டது? சரிங்களா? இப்போ இதற்கான சரியான விடை வந்து பார்த்தோம்னா சீர்காழி தாண்டவராயர் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான. இது நம்மளுடைய மெட்டீரியல் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 42ல் இதற்கான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது பாருங்கள், திருவாசகத்திற்கு உரை எழுதியவர்கள் யார்? சரிங்களா? திருவாசகம்ங்கிறது மாணிக்க வாசகரால் எழுதப்பட்ட நூல் திருவாசகம். அந்த திருவாசகத்திற்கு பல பேர் வந்து பார்த்தோம்னா உரை எழுதியிருக்காங்க. அந்த உரையின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சிறப்பு பெயர் வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் வந்து பாருங்கள், பண்டிதமணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் கதிரேச செட்டியார். நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? திருவாசக வியாக்கியானம். சரிங்களா? அந்த திருவாசக வியாக்கியானம் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி தாண்டவராயர். இது நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 42ல் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, 1954ஆம் ஆண்டு தமிழ் மொழிக்காக சாகித்ய அகாடமி விருது பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தமிழ் இன்பம் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. சரிங்களா? இது நம்மளுடைய யூனிட்டில் வந்து பார்த்தோம்னா யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 364வது பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா இடம்பெற்றிருக்கு. பாருங்கள், தமிழ் இன்பம் அப்படிங்கக்கூடிய நூல் வந்து பார்த்தோம்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்களால் எழுதப்பட்ட நூல். இது வந்து பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூலாக விளங்குது. இதுவும் நம்ம மெட்டீரியலில் இடம்பெற்று. அடுத்த வினா, தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை உடையது? கன்னி அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா 2 அடிகளை கொண்ட பாடல்களை நம்ம கன்னின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த வினாக்கான பொருள் என்னது? தமிழ் விடு தூதில் எத்தனை பாடல்கள் உள்ளது அல்லது செய்யுள் உள்ளது அப்படிங்கிறது தான் கன்னி அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா 268 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. இது நம்ம மெட்டீரியல் வந்து பாருங்கள், யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 104வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் விடு தூது அப்படிங்கக்கூடியது தூது இலக்கிய நூல்களில் ஒன்று. சரிங்களா? அதாவது தமிழ் மொழியை தூதாக விடுத்த ஒரு நூல் தான் தமிழ் விடு தூது. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா மதுரை சொக்கநாத பெருமானிடம் காதல் கொண்ட தலைவி தன் காதலை தெரிவித்து அவரின் விருப்பத்தை அறிந்து வருமாறு சிறப்பு மிகுந்த தமிழ் மொழியை தூதாக அனுப்புவதாக பாடப்பட்ட நூல் தான் இந்த தமிழ் விடு தூது. அதாவது சிவபெருமான் உடுக்கையிலிருந்து தான் தமிழ் மொழி தோன்றியதுன்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் மொழிக்காகவே சிவபெருமான் பல பேர் இந்த பூமிக்கு வந்து பல பேருக்கு பாடல் இயற்றுவதற்கு முதலடி எடுத்து கொடுத்த வரலாறெல்லாம் நம்ம பக்தி இலக்கியத்தில் வந்து படிச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது சிவபெருமானுக்கு தமிழ் மீது மிக விருப்பம் உண்டு, மிக பிடித்தமான ஒன்று தமிழ் மொழி. அதனால தான் தலைவி என்ன பண்ணுறா, சிவன் மீது காதல் கொண்ட தலைவி அவருக்கு பிடித்தமான தமிழ் மொழியை தூதாக விடுவது போல அமைந்தது. அப்படி தூதாக விடுகின்ற போது என்ன பண்ணுவாங்க, அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி இப்பேற்பட்ட தமிழ் மொழியே நீ சிவபெருமானிடம் தூது செல்வாயாகன்னு சொல்லி தலைவி சொல்லுவாள். அப்போ முழுக்க முழுக்க அந்த தமிழ் விடு தூது அப்படிங்கிறது தமிழ் மொழியினுடைய சிறப்பை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கும். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் பாருங்கள். இந்நூல் 268 கன்னிகளால் பாடப்பட்டது. சரிங்களா? அதோட தமிழ் மொழியினுடைய சிறப்பை பாருங்கள். இந்த இடத்துல என்னன்னு சொல்கிறாங்க, இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் மொழியை காட்டிலும் அந்த அமிழ்தம் சிறந்ததல்ல அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய முறையில் இந்த நூல் என்ன பண்ணியிருக்காங்க, பாடப்பட்டு. அப்போது நமக்கு இந்த பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்கக்கூடிய அந்த வினாக்கான விடை நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 6ல் 104வது பக்கத்தில் இடம்பெற்று. அடுத்த வினா,
கதை பாடலின் மரபும் தன்மையும் குறித்து வரையறை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதற்கான விடை வந்து பாருங்க, ஆப்ஷன் மார்க் எட்வர்ட் லீக் அப்படிங்கக்கூடியவர். இவர் தான் கதை பாடலின் மரபையும் தன்மையும் குறித்து வரையறை செஞ்சிருக்கார். இது நம்மளுடைய மெட்டீரியல் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா யூனிட் 9. சரிங்களா? யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 42. அந்த 42ல் வந்து பாருங்கள், கதை பாடலின் மரபும் தன்மையும் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் விளக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் மார்க் எட்வர்ட் லீக் அப்படிங்கக்கூடியவர், அவர் தான் வந்து பாருங்கள், கதை பாடலின் மரபும் தன்மையும் பற்றி கீழ்கண்டவாறு விளக்குகிறார். அதாவது டெஃபினேஷன், அதுதான் நம்ம வரையறைன்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுக்கு பிஜிடிஆர்பியில் கேள்வி கேட்டிருக்கிறது என்னது? கதை பாடலினுடைய மரபும் தன்மையும் பற்றி வரையறை செய்தவர் யார் அப்படிங்கிறோம். அந்த வரையறை தான் இங்கே விளக்கமாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு? கதை பாடல் வாய் மொழியாக வழங்கப்படுவது, பாட்டாக பாடப்படுவது, பொருளாலும் நடையாலும் பெயராலும் மக்கட்கு உரியது, சிறு கதைகளில் காணப்படுவதை போன்று தனி சம்பவத்தை பிரதிபலிப்பது, நாடக உத்தி அமைந்து காணப்படுவது அப்படின்னு பல வரையறைகளை வந்து பார்த்தோம்னா யார் சொல்லியிருக்காரு? மார்க் எட்வர்ட் லீக் சொல்லியிருக்கு. அப்போது இந்த வினாக்கான விடை நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 42ல் இடம்பெற்று. அடுத்த வினா, செல்வத்து பயனே ஈதல், இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிறது தான் வினா. ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, புறநானூறு. சரிங்களா? இப்போ புறநானூறு அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு நூலாக சொல்லப்படுது. புறம் சார்ந்து இருக்கக்கூடியதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நூல் இந்த புறநானூறு தான். சரிங்களா? அப்போ இதற்கான விடை நம்மளுடைய மெட்டீரியல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 67ல் இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தோம்னா புறநானூற்று பாடல் வரிகள், அதாவது புறநானூறு அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தில் புறம் பற்றி பேசக்கூடிய நூல். அதாவது கால கண்ணாடி என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு பல வரலாற்று தகவல்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தோம்னா இந்த புறநானூறு அப்படிங்கக்கூடிய நூல் தான். இப்போ இந்த புறநானூற்றிலிருந்து பல எக்ஸாமுக்கு வந்து பாருங்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. நெட் எக்ஸாமுக்கு இருந்து, பிஜிடிஆர்பிக்கிலிருந்து பல வினாக்கள் வந்து இந்த புறநானூற்று பாடல் வரிகள் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த பிஜிடிஆர்பிலையும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புறநானூற்றிலிருந்து ஒரு பாடல் வரியை கொடுத்து இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிறது நமக்கு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பாருங்கள், புறநானூற்றில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில பாடல் வரிகள் அப்படின்னு வந்து நம்ம மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோம். என்னென்ன? உண்டி கொடுத்தோர் உயிர்த்த அப்படிங்கக்கூடிய பாடல் வரி, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படிங்கக்கூடிய பாடல் வரி, உண்பது நாளி உடுப்பது இரண்டே அப்படிங்கக்கூடிய பாடல் வரி, இதெல்லாம் அந்த புறநானூற்றில் இடம்பெறக்கூடிய முக்கியமான பாடல் வரி. அதில் வந்து பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய செல்வத்து பயனே ஈதல், அதாவது நம்மக்கிட்ட செல்வம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொன் பொருள், அதுதான் நம்ம செல்வம் அப்படிங்கிறோம். நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய நன்மை என்னன்னா அடுத்தவர்களுக்கு கொடுப்பது தான். சரிங்களா? ஈதல் அப்படின்னா பிறருக்கு கொடுப்பது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்திற்கான பயன் பிறருக்கு உதவுவது தான் அப்படிங்கக்கூடிய நல்ல கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய பாடல் வரி தான் இந்த செல்வத்து ஈதல் அப்படிங்கக்கூடிய பாடல் வரி. இதுதான் நமக்கு எக்ஸாம்லேயும் நமக்கு கேட்டிருக்கு. அடுத்த வினா, திவிட்டன் விஜயன் சிறப்பினை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து பாருங்கன்னா ஆப்ஷன் டி, சூளாமணி. இப்போ சூளாமணி அப்படிங்கக்கூடிய நூல் எது? ஐஞ்சிறுகாப்பியத்தில். இப்போ இந்த கேள்விக்கான விடை வந்து நம்மளுடைய மெட்டீரியலில் வந்து எங்கே கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 132வது பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது யூனிட் 3 காப்பியங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள் பற்றி நம்ம பார்க்குறோம். அதில் இந்த சூளாமணி அப்படிங்கிறது ஐஞ்சிறுகாப்பியம். சரிங்களா? அந்த ஐஞ்சிறுகாப்பியத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய சூளாமணியில் இடம்பெறக்கூடிய கதாபாத்திரம் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திவிட்டன் விஜயன் அப்படிங்கக்கூடியது. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது கதை மாந்தர்கள் சூளாமணி என்று சொல்லப்படக்கூடிய நூல். இது விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட நூல். இதில் மொத்தம் வந்து பார்த்தோம்னா 12 சருக்கங்கள், 2131 விருத்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அதில் வந்து பார்த்தோம்னா பாயிரம், நாட்டுச்சருக்கம், இந்த மாதிரி பல பாடல்களை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாருங்கள், கதை மாந்தர்கள், அதாவது சூளாமணி காப்பியத்தில் இடம்பெறக்கூடிய கதை மாந்தர்கள் அப்படின்னு எடுத்து சொல்லுகின்ற போது இந்த திவிட்டன் விஜயன் அப்படிங்கக்கூடிய கதாபாத்திரம் இடம்பெற்றிருக்கு. அவங்களுடைய பெற்றோர்கள் தான் பயாபதி, மிருகாபதி அப்படிங்கக்கூடியது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எக்ஸாமில் கேள்வி கேட்டிருக்கிறது என்னது? இந்த கதை மாந்தர்கள் இடம்பெறக்கூடிய நூல் இதுன்னு தான் கேட்டிருக்காங்க.
அப்போ அதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா திவிட்டன் விஜயன் எடுத்திருக்கக்கூடிய சூளாமணி அப்படிங்கக்கூடிய காப்பியம். இது நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 132வது பக்கத்தில் இடம்பெற்று. அடுத்த வினா, ஆய்தல் என்பதற்கு உள்ளத்தன் நுணுக்கம் என்று கூறும் நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதற்கான விடை வந்து பார்த்தோம்னா தொல்காப்பியம். சரிங்களா? ஆய்தல் என்பதற்கு உள்ளத்தன் நுணுக்கம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். இது நம்ம மெட்டீரியலில் வந்து பாருங்கள் யூனிட் 7ல் வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 12ல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தோம்னா தொல்காப்பியத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடியது. அந்த தொல்காப்பியத்தில் வந்து பாருங்கள் பல சொல் ஒரு பொருட்கு உரிமையாக தோன்றுபவை, அதாவது பல சொல் ஒரு பொருளை தரக்கூடியது. சரிங்களா? இதுக்கு முன்னாடியே இதை சார்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு வினாவையும் நம்ம பார்த்தோம். இந்த வினாவும் அதே அடிப்படையில் தான் கேட்டிருக்காங்க. என்னது? பல சொல் ஒரு பொருளை தரக்கூடிய சொல் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்கள் இந்த உள்ளத்தன் நுணுக்கம். சரிங்களா? இந்த உள்ளத்தன் நுணுக்கம் அப்படிங்கக்கூடிய இது ஓய்தல், ஆய்தல், நிழல்தல், சாய் அப்படிங்கக்கூடிய பல பொருளை குறிக்கக்கூடிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு. இந்த வந்து பார்த்தோம்னா தொல்காப்பியத்தில் இந்த என்னென்ன சொற்கள் இந்த மாதிரி இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற டெஃபினேஷனை பார்க்கும்போது நமக்கு பிஜிடிஆர்வில் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி இதில் இடம்பெற்றிருக்கு. அது நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 7ல் வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 12ல் இடம்பெற்று. அடுத்த வினா, அகத்திணைக்கு பொருந்தாத புறத்திணையை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன், அதாவது முல்லை வெற்றி அப்படிங்கிறது தான் தவறு. ஏன்னா இந்த இடத்துல கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல முல்லை அப்படிங்கிறதும் வெற்றி அப்படிங்கிறது, முல்லைங்கிறது என்னது? அகத்திணை, வெற்றிங்கிறது புறத்திணை. அப்போ இந்த அகத்திணையும் புறத்திணையும் என்ன ஆகலை? பொருந்தலை. சரிங்களா? இதற்கான விடை வந்து பாருங்கள் நம்ம மெட்டீரியல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா யூனிட் 7ல் வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 11 அதில் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வெற்றி தானே குறிஞ்சியது புறனே. சரிங்களா? அதாவது வெற்றி அப்படிங்கிறது தான் புறத்திணை, குறிஞ்சிங்கிறது அகத்திணை. இப்போது அகத்திணை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதே போல் புறத்திணை அப்படிங்கிறதும் வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞை, தும்பை, வாகை அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த 5 அகத்திணைக்கும் ஏற்ற வகையில் தான் புறத்திணை வந்து அதற்கு அமைஞ்சு வரும். சரிங்களா? அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது வெற்றிக்கு வந்து வரக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா குறிஞ்சி தான். அப்போ குறிஞ்சிக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு புறத்திணை எதுன்னா அது வெற்றி. நம்மளுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? முல்லை தான் வெற்றிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் தவறு. அப்போ இந்த விடை வந்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுக்கான விடை வந்து நம்ம மெட்டீரியலில் யூனிட் 7ல் வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 11ல் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, பரிபாடலில் பாடப்பட்டுள்ள கடவுள். சரிங்களா? இப்போ பரிபாடல் அப்படிங்கிறது 8 தொகை நூலில் ஒன்று. அந்த 8 தொகை நூலில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த பரிபாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அகமும் புறமும் கலந்த ஒரு நூலாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா இறைவனை பற்றி பல செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஆனால் எங்கள் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 கடவுள் கொடுத்துருக்காங்க. அதாவது முருகன், திருமால், சிவன், பிரம்மன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பரிபாடல் அப்படிங்கக்கூடிய நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்தோம்னா முருகன், திருமால், இவங்க 2 பேர். சரிங்களா? இது ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ. அதுதான் வந்து பார்த்தோன்னா 1, 2 சரி. இது நம்ம மெட்டீரியலில் வந்து பாருங்கள் யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 5ல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த பேஜ் நம்பர் 5ல் வந்து பாருங்கள் பரிபாடலில் இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் பரிபாடல் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது? 20 பாடல்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடியது 22 பாடல்கள் தான். அந்த 22 பாடல்களும் எந்தெந்த இறைவனை பற்றி சொல்லியிருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் 6 பாடல்கள் திருமாலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 8 பாடல்கள் செவ்வேல், செவ்வேல்னா யார்? முருகப்பெருமான், முருகனை பற்றி சொல்லியிருக்கு. 8 பாடல்கள் வையைங்கிறது அது வைகை ஆறு. அப்போது அந்த 22 பாடல்களில் 6 பாடல் திருமாலை பற்றியும் 8 பாடல் முருகனை பற்றியும் 8 பாடல் வைகை ஆற்றை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடவுள் யார்? திருமால், முருகன். சரிங்களா? அப்போ இதற்கான விடை நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 5ல். அடுத்த வினா, ஊரோடு தோற்றமும் உரிதன மொழிப என்ற தொல்காப்பிய தொடருக்கு சான்றாக தோன்றிய சிற்றிலக்கியம் எது? சரிங்களா? அப்போ சிற்றிலக்கியம் அப்படிங்கும்போது 96 வகைப்படும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தொல்காப்பியர் சொல்லியிருக்கக்கூடிய
ஊரொடு தோற்றமும் உரிதன மொழிப அப்படிங்கக்கூடிய வரி எந்த சிற்றிலக்கியத்திற்கான இலக்கணமாக இருக்குன்னு பார்த்தோம்னா உலா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நூலுக்கு அமைஞ்சிருக்கு. அது பாருங்கள், நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 5ல் பேஜ் நம்பர் 59 இருக்குது. அதில் வந்து பாருங்கள், ஊரொடு தோற்றமும் உரித்தன மொழிப வழக்கொடு சிவனிய வகைமையான அப்படிங்கக்கூடிய இந்த டெஃபனிஷன் இது பாருங்கள் தொல்காப்பியத்தில் புறத்திணையல்ல இடம்பெற்றிருக்கு. இது எதுக்கு? இதுதான் பிற்காலத்தில் உலா என்கின்ற சிற்றிலக்கியம் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது. சரிங்களா? அதாவது உலா அப்படின்னாலே என்னது? அரசனோ தெய்வமோ தேரில் வந்து என்ன பண்ணுவாங்க? உலா வருவாங்க. சரிங்களா? அதாவது ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு காட்சிப்படுத்தும் பொருட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால தான் ஊரொடு தோற்றமும். அந்த ஊரொடுங்கிறது ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு காட்சிப்படுத்தும் வகையில் அரசனோ தெய்வமோ தேரில் வந்து வலம் வருவாங்க. சரிங்களா? அதுதான் உலா வருதல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இது தொல்காப்பியத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடல் வரி தான் பிற்காலத்தில் வந்து பார்த்தோம்னா உலா அப்படிங்கக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது. அப்போது இந்த வினாவுக்கான விடை நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 5ல் பேஜ் நம்பர் 59ல் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, அன்றைய திறனாய்வாளர்களால் அலசல் முறை திறனாய்வு என்று அழைக்கப்பட்ட திறனாய்வு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதற்கான விடை வந்து பார்த்தோன்னா பகுப்பு முறை திறனாய்வு அப்படிங்கிறதான் விடை. இது நம்ம மெட்டீரியலில் வந்து பாருங்கள், யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 48ல் அமைஞ்சிருக்காங்க. அதாவது பகுப்பு முறை திறனாய்வை பற்றி அறிஞர்களுடைய கருத்து, டெஃபினிஷன் இதெல்லாம் எடுத்து வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதில் வந்து பாருங்கள், இவ்வகை திறனாய்வு முறை, இவ்வகை அப்படிங்கிறது எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த பகுப்பு முறை. சரிங்களா? பகுத்தாய்வும் சிறப்பு. இதில் வந்து பாருங்கள், இவ்வகை திறனாய்வு முறையை சீசு செல்லப்பாவிடம் காண முடிகிறது. மௌனியின் மனக்கோலம் என்ற தலைப்பில் எழுத்து இதழில் வந்த அவரது கட்டுரைகள் கதைகளிலும் உள்ள உத்தி உணர்வு நிலைகளை விளக்குகின்றன. இதனை அலசல் முறை திறனாய்வு என்று அழைப்பர். அதாவது பாருங்கள், பகுப்பாய்வு முறை கல்வியில் அறிஞர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க? இதை அலசல் முறை திறனாய்வு என்று சொல்கின்றனர். அப்போ இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 48ல். அடுத்த வினா, தமிழக வரலாற்றில் முதலாக மேடை ஏற்றப்பட்ட நாடகம் எது அப்படின்னு வந்து நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. விடை வந்து பார்த்துங்க, டப்பாசாரி விலாசம் அப்படிங்கக்கூடிய இதுதான் விடை. இது நம்ம மெட்டீரியலில் வந்து பாருங்கள், யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 283வது பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? அதாவது வந்து பாருங்கள், காசி விஸ்வநாத முதலியார் அவர் வந்து பார்த்தோன்னா 3 நாடகங்களை வந்து எழுதுகிறார். சரிங்களா? அதில் வந்து முதலாவதாக இருக்கக்கூடியது வந்து பாருங்கள் டப்பாச்சாரி விலாசம் அப்படிங்கக்கூடியது. இரண்டாவதாக இருக்கிறது தாசில்தார் நாடகம். மூன்றாவது பிரம்ம ஜமாய நாடகம் அப்படிங்கக்கூடிய நூல். இதில் முதலாவதாக இயற்றப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தோம்னா டப்பாச்சாரி விலாசம் அப்படிங்கக்கூடியது. இதுதான் மேடை ஏற்றப்பட்ட முதல் நாடகம். சரிங்களா? அதனால தான் இதற்கான விடை இந்த டப்பாச்சாரி விலாசம் அப்படிங்கிறது தான். இது நம்மளுடைய மெட்டீரியலில் வந்து பாருங்கள், யூனிட் 6ல் 283வது பக்கத்தில் இடம்பெற்று. அடுத்த வினா, சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உவேசா, உவே சுவாமிநாத ஐயர். இது நம்ம மெட்டீரியல் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா யூனிட் 3. சரிங்களா? அந்த யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 14 அதில் வந்து பாருங்கள், இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி அதனுடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? பொதுவாக நம்ம வந்து பார்த்தோம்னா இதை எதை பற்றி நம்ம சொல்லுவோம்னு பார்த்தோம்னா மூவேந்தர் காப்பியம். சரிங்களா? அதாவது மூவேந்தர்களுடைய ஒற்றுமையை விளக்கும் கூடிய வகையில் இருக்கிறதுனால மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சிலப்பதிகாரத்தை வந்து சொல்லுவோம். இன்னும் பல புரட்சிகள் செய்த காரணத்தினால் புரட்சி காப்பியம், புதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், ஒருமைப்பாட்டு காப்பியம் அப்படின்னு பல பெயரில் சொல்கிறோம். அதில் வந்து பாருங்கள், சிறப்பதிகாரம் என்று உவே சுவாமிநாத ஐயர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொன்னவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அதுக்கு அடுத்ததாக தமிழின் தேசிய காப்பியம், பைந்தமிழ் காப்பியம் அப்படின்னும் பல பெயர்களில் இந்த சிலப்பதிகாரம் அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த வினாவுக்கான விடை நம்மளுடைய மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 3ல் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, குன்றத்தூர் சேக்கிழான் மாதேவடிகள் ராமதேவன உத்தம சோழ பல்லவராயன் இதில் சேக்கிழான் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சேக்கிழான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா விடை ஆப்ஷன் டி, குடிப்பெயர். இந்த சேக்கிழான்கிறது என்னது? குடிப்பெயர். இது வந்து பாருங்கள்,
நம்ம மெட்டீரியலில் யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 81 இருக்குது. அதாவது இது வந்து பக்தி இலக்கியம் 12 திருமுறைகள் பற்றி பார்க்கின்ற போது இந்த 12 திருமுறைகளை வந்து தொகுத்து முக்கியமான ஒரு சிறப்பை பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா சேக்கிழார். சேக்கிழார் எழுதப்பட்டது தான் வந்து பார்த்தோம்னா இந்த பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய நூல். 12 திருமுறைகளில் ஒன்று பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தை வந்து இயற்றியவர் வந்து பார்த்தோம்னா இந்த சேக்கிழார். சரிங்களா? இப்போ அவரை பற்றின டெஃபினேஷன் வந்து நம்ம பார்க்குறோம். சேக்கிழாருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவன். இவர் பிறந்த ஊர் தொண்டை நாட்டின் புலியூர் கோட்டத்தில் உள்ள குன்றத்தூர். வேளாளர் மரபினரான சேக்கிழார்குடியில் பிறந்ததால் அப்பெயரை நிலைத்தது. 2ஆம் குலோத்துங்க சோழனிடம் அமைச்சராக இருந்தவர். இதில் வந்து பாருங்க, வேளாள மரபினரான சேக்கிழார்குடியில் பிறந்தவர். சரிங்களா? அப்போ சேக்கிழார் அப்படிங்கிறது குடிப்பெயர். இது நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 81ல் இருக்குது. அடுத்த வினா, திரு ஆவினன்குடி என்று அழைக்கப்பட்ட ஊர் எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பழனி. சரிங்களா? ஆப்ஷன் சியான பழனி அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. இது நம்ம மெட்டீரியலில் வந்து பாருங்கள், யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 6ல் இப்போ வந்து பார்த்தோம்னா அதில் திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது 10 பாட்டு நூலில் ஒன்று. அதில் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுடைய சிறப்புகளையுமே எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதை 6 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. அதில் 3ஆம் பகுதியாக சொல்லப்படக்கூடியது தான் திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் இப்போ நம்ம வந்து பழனி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது முருகனை வழிபடும் முனிவர் ஒழுக்கம், அவரை வழிபடுபவரும் தேவர் மகளிர் இயல்புகள், திருமால் முதலிய தேவர்கள் பற்றின செய்திகள், திருவாவினன்குடியில் முருகப்பெருமான் கொண்டிருத்தல் ஆகியவை கூறப்பட்டுள்ளது. இப்போ பழனி அப்படிங்கும்போது நம்ம வந்து பார்த்துருப்போம், முருகப்பெருமானுடைய திருக்கோவில்கள்லேயே மிகச்சிறப்பாக சொல்லப்படக்கூடியதில் பழனி அப்படிங்கிறதும் ஒன்று. சரிங்களா? தாய் தந்தையரிடம் கோபம் கொண்டு மலை ஏறிய இடமாக இருக்கக்கூடியது. அதனால தான் பழனி, நீயே பழம் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்லக்கூடிய விதமாக அந்த பெயர் வந்து வழங்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இதை நம்மளுடைய இலக்கியங்கள் என்னன்னு சொல்கிறோம், திருவாவினன்குடி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 6ல். அடுத்த வினா, சிலப்பதிகாரத்தில் கற்புடைய மங்கையர் எழுவர் இடம்பெறும் காதை எது? சரிங்களா? சிலப்பதிகாரம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்காங்க, கற்புடைய மங்கையர்களை பற்றின செய்திகளும் இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதனால் இதற்கான விடை வந்து பார்த்தோன்னா வஞ்சின மாலை. இது பாருங்கள், நம்ம மெட்டீரியலில் யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 39ல் இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து பாருங்கள், வஞ்சின மாலையை பற்றின கருத்தை வந்து சொல்லுகின்ற போது, பாண்டியன் உயிர்விட்ட காட்சியால் கண்ணகி திகைப்படைந்தாள். அதாவது பாண்டியன் எதுக்கு உயிரிழந்தான்? அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கோவலன் வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டுனால விசாரிக்காமல் பாண்டிய மன்னன் அவனுக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிருவான். அந்த தவறை வந்து சுட்டிக்காட்டி தன்னுடைய கணவனுக்காக கண்ணகி வந்து பாண்டியனிடம் முறையிடுவாள். அவள் முறையிடுகின்ற போது தான் செய்தது தான் தவறு அப்படிங்கிறத அறிந்த உடனே அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பான், அந்த அரசன் நானே கள்வன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உயிர் விட்டுருவான். அப்படி அவன் உயிர் விட்ட காட்சியை கண்டு கண்ணகி திகைப்படைந்தாள். அரசியின் கற்பின் சிறப்பு அவனை பெரிதும் வியப்படைய செய்தது. சரிங்களா? அதாவது வந்து பார்த்தோம்னா பாண்டிய அரசன் இறந்த பிறகு அவளுடைய மனைவி கோப்பெருந்தேவி அவள் என்ன பண்ணுறா, கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவளும் உயிர் விட்டுருவா. சரிங்களா? அப்போ அவள் உயிர் விட்ட அந்த செய்தியை கண்ட கண்ணகி அவள் என்ன பண்ணுறா, தானும் கற்புடைய மகளிர் பலர் பிறந்த காவிரியும் பூம்பட்டின நகரிலே பிறந்தவள். அப்போ தானும் அப்படிங்கிறது கண்ணகி. அவள் சொல்கிறா, நானும் கற்புடைய மகளிர் பலர் பிறந்த. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கற்பு கரசிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சில பேரை வந்து நம்ம அப்படியே வரிசைப்படுத்தி சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரி அந்த கற்பு கரசிகள் பலர் பிறந்த அந்த காவிரி பூம்பட்டினத்தில் தானும் பிறந்தவள் அப்படிங்கும்போது இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு. அப்போ கற்பு கரசிகளை பற்றின செய்தி இடம்பெறக்கூடிய பகுதி வஞ்சின மாலை. இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 39ல் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, பண்டிதமணியை பற்றி முடியரசன் இயற்றிய காப்பியம் எது? இதற்கான விடை வந்து பார்த்தோம்னா ஊன்றுகோல் அப்படிங்கிறது அதற்கான விடை. இது நம்ம மெட்டீரியலில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 38ல் இருக்குது. சரிங்களா? அதாவது பாருங்கள், ஊன்றுகோல் அப்படிங்கக்கூடிய காப்பியம் 1963ல் இடம்பெற்றிருக்கு. இந்த ஊன்றுகோல் அப்படிங்கக்கூடிய காப்பியம் கவிஞர் முடியரசன் எழுதிய பண்டிதமணி கதிரேச செட்டியார் அவர்களின் வாழ்க்கையை சொல்லும் ஒரு காப்பியம். அப்போ பாருங்கள், அந்த பண்டிதமணி கதிரேச செட்டியாருடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காப்பியம் தான் இந்த ஊன்றுகோல் அப்படிங்கக்கூடிய
காப்பியம். இது தமிழ் வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருந்த பண்டிதமணியின் பெருமைகளையும் அவர் தமிழுக்கு ஆற்றிய பணிகளையும் விவரிக்கிறது. அப்போ முடியரசன் எழுதின படைப்புகளில் ஒன்று இந்த ஊன்றுகோல் அப்படிங்கிறது. அப்போ இந்த நூல் வந்து பார்த்தோம்னா மிக சிறந்த ஒரு நூலாக விளங்குகிறது. இந்த நூல் எப்போ இயற்றப்பட்டது? 1963. அப்போ இந்த வினாக்கான விடை நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 6ல் 38வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, 301 அடிகளால் பாடப்பெற்ற நூல் எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பட்டின பாலை. சரிங்களா? இது நம்ம மெட்டீரியல் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 2ல் பாருங்கள். இதில் வந்து பார்த்தோம்னா 10 பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? 10 பாட்டு நூல் அப்படிங்கிறது திருமுருக ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 10 நூல்கள். அந்த 10 நூல்கள் என்னென்ன, அதனுடைய ஆசிரியர் யார், யாரை பற்றி அந்த நூல் பாடப்பட்டிருக்கு, அதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டெஃபினேஷனாக நம்ம ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பாருங்கள், பட்டினப்பாலை அப்படிங்கக்கூடிய நூல் கடியலூர் உருத்திரங்கண்ணனாரால் பாடப்பட்டது. யாரை வந்து பாடியிருக்காரு? கரிகாலனை பற்றி பாடியிருக்காரு. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய அடி 301. அப்போ இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 2வது பக்கத்தில் இந்த வினாக்கான விடை நம்ம மெட்டீரியலில் இருக்குது. அடுத்த வினா, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. விடை வந்து பார்த்தீங்கன்னா குமர குருபரர். இதற்கான விடை நம்ம மெட்டீரியலில் யூனிட் 5ல் பேஜ் நம்பர் 128வது பக்கத்தில் இருக்குது. அதாவது பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது சிற்றிலக்கியத்தில் ஒன்று. சரிங்களா? அது பல பிள்ளைத்தமிழ் இருக்குது. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ், இந்த மாதிரி வந்து பல உண்டு. அதில் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அப்படிங்கக்கூடிய நூல் புள்ளியூருக்கு வேலூர், அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் வீற்றிருக்கும் முருகக்கடவுள் முத்துக்குமாரசாமியை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. சரிங்களா? பாடப்பட்டது தான் இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். அதாவது அரசனையோ தெய்வத்தையோ வள்ளலையோ குழந்தையாக பாவித்து பாடப்படக்கூடியதை நம்ம பிள்ளைத்தமிழ் சொல்கிறோம். அப்போ இங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வைத்து பாடப்பட்டது தான் இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இதனுடைய ஆசிரியர் குமரகுருபரர். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதற்குடைய ஆசிரியர் குமரகுருபரர். இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 5ல் பேஜ் நம்பர் 128வது பக்கத்தில் இருக்குது. அடுத்த வினா, ஐங்குறு நூற்றில் முன்னிலை 10 பாடியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஓதலாந்தையார். இது நம்ம மெட்டீரியலில் வந்து பாருங்கள், யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 25ல் இருக்குது. அதாவது இது ஐங்குறு நூறு அப்படிங்கக்கூடிய நூல் வந்து பார்த்தோம்னா 8 தொகை நூலில் ஒன்று. மொத்தம் 500 பாடல்கள் இருக்குது. இந்த 500 பாடல்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொன்றாக அது வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 5 திணைகள் இருக்குது அப்படின்னா 5ஆக பிரிக்கிறாங்க. அது ஒவ்வொரு திணையையும் ஒவ்வொருத்தரும் பாடியிருக்காங்க. சரிங்களா? அதாவது 5 புலவர்களால் பாடப்பட்ட ஒரு நூலுன்னு இந்த ஐங்குறு நூற்றை வந்து நம்ம சொல்லலாம். இதில் வந்து பாருங்கள், 4ஆம் 10 அது வந்து பாலைத்திணை. அந்த பாலைத்திணையை பாடியவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஓதலாந்தையார் அப்படிங்கக்கூடியவர். அதில் வந்து பார்த்தோம்னா 10 10ஆக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து பாருங்கள், 37ஆவதாக இருக்கக்கூடியது முன்னிலை 10. இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருக்காங்க, முன்னிலை 10ஐ பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முன்னிலை 10ஐ பாடியவர் யார்? ஓதலாந்தையார். இது நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 25ல் இருக்குது. அடுத்த வினா, தோதர் மொழி அறியப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, 1837ஆம் ஆண்டு. இது நம்மளுடைய மெட்டீரியல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 4ல் வந்து பாருங்கள், தோடாமொழி. தோடாமொழி அப்படின்னாலும் தோதர் மொழி அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். இதில் வந்து பாருங்கள், பற்றி பேராசிரியர் ஸ்மித் அப்படிங்கக்கூடியவர் 1837ஆம் ஆண்டு அந்த நூலை பற்றி ஆய்வு செஞ்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, தோதர் மொழி அறியப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மொழியை பற்றி ஆய்ந்தவர் யார், எந்த ஆண்டு? 1837ஆம் ஆண்டு. இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 4ல் இருக்குது. அடுத்த வினா, பெண்ணிய திறனாய்வின் முன்முயற்சியாக 2ஆம் பாலினம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. விடை வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சைமன் டி பௌவார் அப்படிங்கக்கூடியது தான் ஆன்சர். இதற்கான விடை வந்து பாருங்கள், நம்ம மெட்டீரியலில் யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 184வது பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? அதாவது வந்து பாருங்கள், 2ஆம் பாலினம் அப்படிங்கக்கூடிய நூல் இது வந்து பாருங்கள், கிபி 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பெண்ணியம் என்ற கோட்பாடு
நவீனத்துவத்தின் சூழலில் எழுந்தது. சரிங்களா? இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய சைமன் தே பவோ, இவர் தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? அவர் எழுதிய இரண்டாவது பாலினம் என்ற பிரசித்தமான நூலை முன்னோடியாக கொண்டு பெண்ணியம் ஓர் அறிவார்ந்த கொள்கையாகவும் போராட்ட கருவியாகவும் முன்வைக்கப்பட்டது. அப்போ அந்த நூலை எழுதியவர் இவர் தான். இது நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 184வது பக்கத்தில் இருக்குது. அடுத்த வினா, அமைப்பியல் திறனாய்வின் இரு பெரும் சிந்தனையாளர் யார் அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, பெர்னினட் சஹர், கிளாட் லெவிஸ் அப்படிங்கக்கூடியது தான் இதற்கான விடை. இதற்கான விடை நம்மளுடைய மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 150வது பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த அமைப்பியலை பற்றி பல பேர் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருந்தோம்? லெவி ஸ்ட்ராஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா? அதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சராக இருக்குது. அதாவது 60களில் மீண்டும் ஒரு சுழற்சி தோன்றியது. சோவியத் நாட்டிலிருந்து வந்த குறியியல் என்னும் கொள்கை அமைப்பியல் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த காலத்தில் அமைப்பியலுக்கு பங்களித்தவர்கள் பல பேர் வந்து இருக்காங்க. ஆனால் அதில் முக்கியமான ஒரு புகழ் வாய்ந்த முன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆன்சரில் நம்ம பார்த்துருக்கக்கூடியவர் தான். சரிங்களா? இது நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 150வது பக்கத்தில் இருக்குது. அடுத்த வினா, தி ஜானகிராமன் எந்நாவல் திரைப்படமாக வெளிவந்துள்ளது. அதாவது ஜானகிராமன் எழுதியிருக்கக்கூடிய நாவல் திரைப்படமாக வெளிவந்திருக்கு. அது எந்த நாவல் அப்படிங்கிறத வினாவாக கேட்டிருக்காங்க. அதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா மோகமுல் அப்படிங்கக்கூடியது தான் விடை. இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 6ல் 258வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது வந்து பாருங்கள், மோகமுல் அப்படிங்கிறது 1964 வந்தது. தி ஜானகிராமனின் மோகமுல் என்ற நாவல் திரைப்படமாக வெளிவந்தது. இது 1995 வெளிவந்தது. சரிங்களா? அப்போ மோகமுல் அப்படிங்கிறது தான் திரைப்படமாக வந்திருக்கு. இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 6ல் 258வது பக்கத்தில் இருக்குது. அடுத்த வினா, சாகித்ய அகாதமியின் தமிழ் சிறுகதை நூலுக்கு முதலில் பரிசு பெற்றவர் யார்? அதாவது சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது நம்ம இலக்கியத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விருது. அது தமிழ் சிறுகதை நூலுக்கு முதலில் பரிசு பெற்றவர் யார்? சிறுகதைக்கு பரிசு பெற்றவர் யார் அப்படிங்கிறத வினாவாக கேட்டிருக்காங்க. விடை வந்து பார்த்தோம்னா கு அழகிரிசாமி அப்படிங்கக்கூடியவர். அவர் வந்து பார்த்தோம்னா எழுதின சிறுகதை தான் வந்து பார்த்தோன்னா அன்பளிப்பு அப்படிங்கக்கூடிய நூல். அதில் வந்து பார்த்தோம்னா குழந்தைகளிடம் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய கருத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு நூல். இந்த அன்பளிப்பு அப்படிங்கக்கூடிய சிறுகதை தொகுப்புக்காக 1970ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. சரிங்களா? இது நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 6ல் 151வது பக்கத்தில் இருக்குது. அடுத்த வினா, மனச்சான்று, கிளம்பலம், காதல் எங்கே போன்ற ஓரங்க நாடகங்களை இயற்றியவர் யார்? சரிங்களா? மனச்சான்று, கிம்பளம், காதல் எங்கே போன்ற ஓரங்க நாடகங்களை இயற்றியவர் யார் அப்படிங்கிறத வினாவாக இருக்குது. அதற்கான விடை வந்து பார்த்தோம்னா மு வரதராசனார். இங்கே பாருங்கள், மு வரதராசனார் எழுதினிருக்கக்கூடிய நூல்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாடக நூல்களில் மனச்சான்று, காதல் எங்கே அப்படிங்கக்கூடிய நூல்கள் எல்லாம் அவர் தான் எழுதியிருக்காரு. அவர் இன்னும் பல நூல்கள் எழுதியிருக்காரு. அதெல்லாமே வந்து பாருங்கள், வாடாமலர், குரட்டை ஒளி, பழியும் பாவமும் அப்படின்னு பல நூல்கள் எழுதியிருக்காங்க. நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்கிறது காதல் எங்கே, மனச்சான்று, கிம்பளம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்போ அதற்கான விடை நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 6ல் 237வது பக்கத்தில் இருக்குது. அடுத்த வினா, 8 தொகையில் 5 புலவர்களால் பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 8 தொகை நூல்ங்கிறது 8 பேர் பாடின நூல். இதில் வந்து கேள்வி என்னது, 5 புலவர்களால் பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு, கலித்தொகை. சரிங்களா? ஐங்குறு நூறு, கலித்தொகை. இது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 திணைகளாக பிரித்து ஒவ்வொரு திணையையும் ஒவ்வொருவர் பாடியது போல் அமைஞ்சிருக்கும். அப்போ அதுக்கான சரியான விடை வந்து பாருங்கள் 1, 4 இது 2 தான் சரி. அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது நம்ம மெட்டீரியலில் வந்து பாருங்கள் யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 21, பேஜ் நம்பர் 14ல் இருக்குது. சரிங்களா? அதாவது ஐங்குறு நூறை பற்றி சொல்கின்ற போது இதை பாடியவர்கள் வந்து பாருங்கள் 5 பேர். சரிங்களா? அதே போல் வந்து பாருங்கள் கலித்தொகையை பாடியவர்கள் யார் அப்படிங்கும்போது கலித்தொகையும் 5 பேர் பாடியிருக்காங்க. அதாவது பாளையத்திணையை பெருங்கடுங்கோ, குறிஞ்சியை கபிலர், மருதத்திணையை மருதிலநாகன், முல்லைத்திணைய நல்லூர்திறன், அதே மாதிரி நெய்தல் அப்படிங்க நல்லந்துவன் அப்படிங்கக்கூடிய 5 பேரால் பாடப்பட்ட நூல்.
அப்போ அதற்கான விடை நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 2114 இருக்குது. அடுத்த வினா, ஓர் இரவு நாடகம் யாருக்காக ஓர் இரவில் இயற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்கான விடை KR ராமசாமி அப்படிங்கக்கூடியது தான் விடை. இது நம்ம மெட்டீரியலில் வந்து பாருங்கள், யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 333வது பக்கத்தில் இருக்குது. அதில் வந்து பாருங்கள், வேலைக்காரியும் ஓர் இரவும், அதாவது KR ராமசாமி நாடக குழுவினருக்காக அண்ணா எழுதிய நாடகம். அப்போ இந்த ஓர் இரவு அப்படிங்கக்கூடிய நாடகம் வந்து யாரால் இயற்றப்பட்டது? அண்ணாவால். அவர் யாருக்காக எழுதியிருக்காரு? KR ராமசாமி நாடக குழுவினருக்காக எழுதப்பட்டது. இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 6ல் 333வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, தமிழ் மொழியின் உபநிடதம் என்று யாருடைய பாடல்கள் அழைக்கப்பெறுகின்றன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதற்கான விடை தாயுமானவர். இப்போ பாருங்கள், அதற்கான விடை நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 4ல் 209வது பக்கத்தில் இருக்குது. இதில் வந்து பாருங்கள், தாயுமானவர் இயற்றியிருக்கக்கூடிய நூல். சரிங்களா? அத்தாயுமானவர் சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு என்று வழங்கப்படும் தாயுமானவரின் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று வழங்கப்படுகிறது அப்படிங்கக்கூடிய விடை நம்மளுடைய மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, ராகுலன் அப்படிங்கக்கூடியவன், அவனுடைய இது எதுக்கு வந்து சரியாக பொருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க? உதயகுமாரனின் முற்பிறவியின் பெயர், நீலபதியின் மகன், இலக்குமியின் கணவன், ஆபுத்திரன் எடுத்து வளர்த்தவன். சரிங்க, இவற்றுள் சரியானது எது அப்படிங்கிறது வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன், அதாவது என்னது, உதயணன் அப்படிங்கிறது முற்பிறவியினுடைய பெயர். அதாவது உதயகுமாரன் முற்பிறவியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகுலன் அப்படிங்கக்கூடிய பெயரில் இருப்பான். நாகுலனுடைய தாய் யாருடைய மகன் பார்த்தீங்கன்னா நீலபதியினுடைய மகன் தான். அவனுடைய மனைவி, அதாவது மணிமேகலையினுடைய முற்பிறவி பெயர் தான் லக்ஷ்மி. அத்த லக்ஷ்மியின் கணவன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 78ல் இருக்குது. பாருங்கள், உதயணகுமாரன் அவனுடைய கதாபாத்திரம் தான் பாருங்கள், முற்பிறவி பெயர் ராகுலன். சரிங்களா? அவனுக்கு மனைவியாக இருந்தவள் யார்? லக்ஷ்மி. சரிங்களா? அப்போ அதற்கான சரியான விடை இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 78ல் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, திருவருட்பாவின் முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. விடை தொழுவூர் வேலாயுத முதலியார். இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 226வது பக்கத்தில் இருக்குது. பாருங்கள், அருட்பா மருட்பா விவாதம். வள்ளலார் இயற்றிய பாடல்களை அவரது மாணவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் தொகுத்து நூலாக வெளியிடும் போது திருவருட்பா என்று பெயரிட்டார். அதன் பிறகு வள்ளலார் மறுப்பு தெரிவிக்கவில்லை. அதாவது பாருங்கள், திருவருட்பா அப்படிங்கிறத வள்ளலாருடைய மாணவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கார். இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 4ல் 226வது பக்கத்தில். அடுத்த வினா, வெய்யோன் பாடு எத்தினைக்குரிய பொழுது. இதற்கான விடை வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன். சரிங்களா? நெய்தல் அப்படிங்கிறது. அது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 7ல் வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 237வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு திணைக்கான பொழுதுகளை பற்றி பார்க்கின்ற போது பாருங்கள், நெய்தல் நிலத்திற்கு ஏற்பாடு பொழுது உரியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏற்பாடு அப்படிங்கிறது தான் வெய்யோன் பாடு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சூரியன் உச்சத்தில் இருக்கின்ற அந்த பொழுது, அதுதான் ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இது நெய்தல் திணைக்கு உரியது. அடுத்த வினா, ராஜன் ஐயரின் கமலாம்பாள் சரித்திரம் ஆரம்பத்தில் வெளிவந்த பத்திரிகை எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா விவேக சிந்தாமணி அப்படிங்கக்கூடிய பத்திரிகையில் தான் வெளிவந்திருக்கு. பாருங்கள், விவேக சிந்தாமணியில் தொடர்கதையாக வெளிவந்தது எது? ராஜம் ஐயர் எழுதிய கமலாம்பாள் சரித்திரம் மிகவும் புகழ்பெற்றது. இது விவேக சிந்தாமணியில் தொடர்கதையாக வெளிவந்தது. சரிங்களா? இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 6ல் 197வது பக்கத்தில் இருக்குது. அடுத்த வினா, எருத்தை பாண்டில் என்று கூறுவது ஆப்ஷன் சியாக இருக்கக்கூடிய தெலுங்கு சொல். சரிங்களா? இது வந்து பாண்டில் அப்படிங்கிறது தெலுங்கு சொல். இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 7ல் வால்யூம் 1ல் வந்து பாருங்கள், பேஜ் நம்பர் 7ல் இருக்குது. பாருங்கள், தெலுங்கம் அப்படிங்கிறதான் பசுவையும் எருதினையும் பாண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கக்கூடிய கருத்து நம்ம மெட்டீரியலில் இடம்பெற்று. அடுத்த வினா, நாட்டுப்புற தெய்வங்களுக்கு கொண்டாடப்படும் விழாவை திருநெல்வேலி மாவட்டத்தில் எவ்வாறு குறிப்பிடுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை வந்து பார்த்தோம்னா கொடை அப்படிங்கிறது தான். இது நம்மளுடைய மெட்டீரியலில் பாருங்கள், யூனிட் 9ல் 202வது பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? அதாவது திருநெல்வேலியில் கொண்டாடப்படக்கூடிய விழாவை பற்றி எடுத்து சொல்கின்ற போது பெரிய கும்பிடு, பெரிய பொங்கல், கொடை
என்று சொல்வார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ திருவிழாவை கொடை அப்படிங்கிற சொல்லில் சொல்லுவாங்க. அடுத்த வினா, யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது எவ்வகை பொருள்கோள்? இதுக்கான விடை வந்து என்னன்னு பார்த்தோம்னா கொண்டு கூட்டு பொருள்கோள். இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 7ல் வால்யூம் 1ல் 10வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது பாருங்கள், கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படிங்கிறதுக்கு நன்னூலில் என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், இதுதான் நன்னூலில் இருக்கக்கூடிய நூற்பா. யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே அப்படின்னு நன்னூலில் 418வது நூற்பாவில் இந்த கொண்டு கூட்டு பொருள்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 7ல் வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 10ல் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, ரசனை முறை அல்லது அழகியல் திறனாய்வை ஒரு இயக்கம் போலவே நடத்தியவர் யார் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. விடை வந்து டி.கே. சிதம்பரநாதன். இது நம்ம மெட்டீரியலில் வந்து பாருங்கள், யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 43ல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரசனை முறை திறனாய்வின் முன்னோடியும் அதனை இயக்கமாகவே நடத்தி வருபவர் யாருன்னா ரகசிய டி.கே. சிதம்பரநாத முதலியார். அதுதான் நம்ம சுருக்கி நம்ம டி.கே.சி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இது நம்ம யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 43ல் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா வந்து பாருங்கள், தமிழில் திறனாய்வு என்ற சொல்லை முதலாக புழக்கத்தில் விட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. விடை வந்து பார்த்தீங்கன்னா ச. ஞான சம்பந்தன் அப்படிங்கக்கூடியவர் தான். சரிங்களா? இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 15ல் இருக்குது. சரிங்களா? எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், திறனாய்வு என்ற சொல்லை முதலில் புழக்கப்படுத்தியவர் ஆசா ஞான சம்பந்தன். இவர் 1953ஆம் ஆண்டு எழுதிய இலக்கிய திறனாய்வியல் என்னும் நூல் வெளியான பின்பு திறனாய்வு என்ற சொல் மிக செல்வாக்கு பெற்றது. சரிங்களா? அப்போ இதற்கான விடை நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 50ல் இருக்குது. அடுத்த வினா, வரதன் என்ற இயற்பெயர் கொண்டு தனிப்பாடல் பாடிய புலவர் யார் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதற்கு விடை காலமேகம். இது நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 5ல் பேஜ் நம்பர் 197ல் இருக்குது. காலமேக புலவரை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற போது அவருடைய இயற்பெயர் வரதன். இவர் கிபி 15ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர் அப்படிங்கக்கூடிய கருத்தில் இந்த விடை இருக்குது. இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 5ல் 197வது பக்கத்தில் இருக்குது. அடுத்த வினா, ஒளி அமைப்பு, திரைச்சீலை அமைப்பு, வசனம், உடை, ஒப்பனை ஆகியவற்றில் தொழில்நுட்ப முறைகளை உருவாக்கிய கம்பெனி எது அப்படின்னு வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. விடை எதுன்னு பார்த்தோன்னா சுகுண விலாச நாடக சபை. இது நம்ம மெட்டீரியலில் பாருங்கள், யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 287வது பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், நாடகத்தில் அங்கம், களம், காட்சி என்னும் பிரிவுகளை ஏற்படுத்தி புதுமையை புகுத்தியவர். சரிங்களா? அவர் தான் வந்து பார்த்தோம்னா இந்த சுகுண விலாச நாடக சபையை ஏற்படுத்தியவர். அதுதான் வந்து பாருங்கள், நாடக மேடையில் திரை அமைப்பது பற்றி ஒரு ஒழுங்குமுறை. சரிங்களா? இது எல்லாமே அந்த சபையில் தான் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வினா, ஆறறிவதே அவற்றோடு மனநே என கூறும் நூல் எது அப்படிங்கிறது வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை வந்து பார்த்தோன்னா தொல்காப்பி. அதான் வந்து பாருங்கள், இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 7ல் வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 282ல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தொல்காப்பியத்தில் வந்து பார்த்தோன்னா ஓரறி உயிர் என்ன, ஈரறி உயிர் என்னன்னு சொல்லி 6 உயிர்களை பற்றியுமே நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதில் வந்து பாருங்கள், நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய வினாவும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆறறிவதே அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அதாவது பாருங்கள், ஆறறிவதே அவற்றோடு மனே அப்படிங்கக்கூடியது தொல்காப்பியத்தில் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் இதை வந்து நம்ம எக்ஸாமில் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுவும் நம்ம மெட்டீரியலில். அடுத்த வினா, நாட்டுப்புற நம்பிக்கைகள் தோன்றிய வரலாற்றை நாட்டுப்புற நம்பிக்கைகள் என்ற நூலில் எடுத்துக்காட்டுடன் விளக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து பார்த்தீங்கன்னா தமிழவன். சரிங்களா? அவர் தான் வந்து இங்கே பாருங்கள், நாட்டுப்புற நம்பிக்கைகள் தோன்றிய வரலாற்றை தமிழவன் அவர்கள் தமது நாட்டுப்புற நம்பிக்கைகள் என்ற நூலில் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்மளுடைய மெட்டீரியலில் யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 191ல் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, உரை களஞ்சியம் பல உடைய பெருநூலாய் திகழ்வது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான விடை திருவாய்மொழி. அதாவது உரை களஞ்சியம் அப்படின்னா பல உரைகள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூல். இது நம்ம மெட்டீரியலில் வந்து பாருங்கள், யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 97ல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், திருவாய்மொழிக்கு 6000 படி, 9000 படி
12,000 படி, 24,000 படி, 36,000 படி எனும் 5 உரைகள் இருக்குது. சரிங்களா? இதனால தான் இந்த இடத்துல உரை களஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்லி எதை சொல்கிறோம்? திருவாய்மொழியை வந்து நம்ம சொல்கிறோம். இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 97ல் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா பிஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்திற்கான 110 வினாக்களில் பல வினாக்களுக்கான விடைகளை நம்ம இன்றைக்கி நம்ம மெட்டீரியலில் எந்த இடத்துல எந்த யூனிட்டில் இருக்குது அப்படிங்கிறத பேஜ் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? மீதம் இருக்கக்கூடிய வினாக்களை நம்ம அடுத்த வகுப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.